Hello students, welcome to Iggy Times channel. Good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாடல் நம்பர் 10 பரீட்சா எக்ஸாமோட மாடல் क्वेश्चन பேப்பர் 10 உடைய ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ as usual நம்ம கேண்டிடேட் நேம் அப்படிங்கிறதுனால உங்க நேம் எழுதிக்கோங்க, எக்ஸாம் ரோல் நம்பருக்கு ஹால் டிக்கெட் நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் क्वेश्चन பேப்பரில் அந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை கீழே போட்டுருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நோட் சொல்லியிருக்காங்க, என்னென்னா அழகாகவும் தெளிவாகவும் எழுத மதிப்பெண்கள் 5. ஸோ நீட்னஸாக லெஜிபிலிட்டியாக எழுதிருந்தால் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டாக ராங்காக அதெல்லாம் செகண்டரி திங். நீங்கள் நீட்டாக அழகாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஷியோராக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ பென் ஒரு பிளாக் பென் இந்த மாதிரி பென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெட் கலர் பென்னை அவாய்ட் பண்ணிடுங்க, பென்சில் ஆல்சோ அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பென்சிலை அவாய்ட் பண்ணிடுங்க, பென் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ அண்ட் பிளாக் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஓவர் ரைட் பண்ணி எழுத வேண்டாம். ஸோ ஒரு கொஷின் ஆன்சர் எழுதியிருப்பீங்க, தெரியலன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ணுறது மேலே ஸோ உங்களுக்கு தெரியல டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் செகண்ட் அதை லீவ் பண்ணிவிடுங்க, அந்த கொஷினை லீவ் பண்ணிவிடுங்க, ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் மாடல் 10க்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ பூர்த்தி செய்யவும். ஸோ ஒரு வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்குது, செகண்ட் லெட்டர் போட்டு நம்ம வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ண வேர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆ அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஆ கூட மா சேர்த்து ஆம் அப்படின்னு எழுதலாம். இது வந்து இக்கு, ஆக்சுவலாக இத்தினோண்டு கோடு தான் இங்கே இருக்குது. இக்கு யா கியா இல் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபல் அப்படின்னு எழுதலாம். கா யா காய், கவ் இன் கவுன். ஸோ கவுன் எழுதலாம், இல்லை கவ்வா என்ன ஆன்சர் எழுதலாம். ஸோ ஃபல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபூல், இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஆன்சர்ஸ் எழுதினாலுமே அங்கே கரெக்டு தான். ஸோ செகண்ட் ரோமன் நம்பர், see the picture and write its name. ஸோ படத்தை பார்த்து பெயர் எழுதவும். ஸோ இது வந்து க்ரோ இமேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு காக்கா இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கவ்வா. ஸோ ரெண்டாவது சன்னோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சன்ரைஸ் ஆகிற மாதிரி சன்னோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சூரஜ். இங்கே வந்து ஒரு லேடி இமேஜ் கொடுத்துருக்காங்க, அவுரத். இங்கே வந்து 2 ஆப்ஷன் எழுதலாம், அவுரத் இல்லைன்னா மா. இது ரெண்டுக்குமே இதே ஆன்சர் தான், இதே பிக்சர் தான் வரும். இந்த பிக்சருக்கே தான் இந்த அவுரத் மா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மேங்கோ இமேஜ் ஆம். ஸோ இங்கே பார்த்தீங்களா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லேயும் ஆம் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து பிக்சர்ஸ்லேயும் ஆம் கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்பெல்லிங் தான். ஸோ அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. இங்கே பனானா இமேஜ் கேலா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு காதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஸோ கான். இங்கே வந்து ஆப்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க, சேப். ஆப்பிளுக்கு ஹிந்தியில் சேப். இங்கே வந்து இது டொமேட்டோ தக்காளி இமேஜ் கொடுத்துருக்காங்க, டமாட்டர். இங்கே வந்து கேமல் இமேஜ் கொடுத்துருக்காங்க, கேமல் ஒட்டகத்தோட இமேஜ். ஊண்ட்டு. ஸோ ஊண்ட்டு சலா பை ஊண்ட்டு சலா அதுலேயும் படிப்பீங்க. ஸோ இதுலேயும் வருது ஊண்ட்டு. இது டேப் இமேஜ் நல். ஸோ இதுதான் செகண்ட் ரோமன் நம்பர். செகண்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீர பிக்சர் பார்த்து அதுக்கான ஆன்சர் எழுதணும். ஒரு கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கும் 1 மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரோமன் நம்பர் சேம் see the picture and answer the question. ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இந்த கொஷினுக்கான ஆன்சர் எதுனா இந்த பிக்சர் தான். ஸோ அப்போது இங்கே கொஷின் படிச்சுக்கோங்க, ஆன்சர் என்ன நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதோடைய ஆன்சர்ஸை ஃபுல்லாக எழுதணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 4 ட்ரீயோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 ட்ரீயோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. வஹா கித்தனே பேடு பேடுனா ட்ரீ, கித்தனேனா ஹவு மச். ஸோ இங்கே எவ்வளோ ட்ரீஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க, இங்கே வந்து 4 ட்ரீஸ் இருக்குது. ஸோ வஹா 4 पेड़ हैं அப்படின்னு நம்ம எழுதணும்.
ஸோ ப்ளூரல் ஃபார்ம் மேலே ஹைக்கு மேலே டாட் வைக்கணும். ஸோ இப்படி தான் ஃபுல் ஆன்சராக தான் எழுதணும். ஆன்சர் வந்து பர்டிகுலர் ஆன்சர் என்ன அமைச்சர்லாம் இங்கேயே இருக்குது பாருங்கள். கித்தனைக்கு பதிலாக சாருங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்ற கொஷினோட மற்ற எல்லா ஸ்பெல்லிங்கும் இங்கேயே இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம இங்கே எழுதிடலாம். யஹ் கியா ஹே, இந்த பிக்சரில் இது என்னது? இது வந்து டேபிள் இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யஹ் மேஜ் ஹே அப்படின்னு எழுதணும். நௌகர் கியா லாத்தா ஹே, சர்வெண்ட் என்ன எடுத்துகிட்டு வராங்க? சர்வெண்ட் இங்கே வந்து சர்வெண்ட் வந்து கையில் ஏதோ ஒரு பேக் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நௌகர் தர்காரியா லாத்தா ஹே, வெஜிடபிளுக்கு தர்காரியா. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், ஹாத் மே கியா ஹே. ஸோ கையில் இங்கே என்ன இருக்குது? இந்த இமேஜில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஹாத் மே குச் நஹி ஹே, ஒன்றுமே இல்லை அப்படின்னா குச் நஹி ஹே அப்படின்னு எழுதணும். கோடா கியா கீஞ்ச்டா ஹே. ஸோ இந்த குதிரை என்ன இருக்குது? இங்கே வந்து வெஹிக்கல், பின்னாடி வந்து ஒரு கார்ட் இருக்குது, வெஹிக்கல் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? கோடா காடி கீஞ்ச்டா ஹே அப்படின்னு எழுதணும். கோடா காடி கீஞ்ச்டா ஹே. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் ஆன்சர்ஸ் எழுதணும். பர்டிகுலர் இப்போ வந்து எஃப்டியாகனா இந்த மேஜ் மட்டும் எழுதுனா பத்தாது. ஃபுல்லாக இந்த மாதிரி சென்டென்சஸாக தேர்ட் ரோமன் நம்பருக்கு எழுதியிருக்கணும். இப்போ ஃபோர்த் ரோமன் நம்பர். ஸோ ஃபோர்த் ரோமன் நம்பர் எதிர்ச்சொல் எழுதுக. ஆப்போசிட் வேர்ட், ரைட் ஆப்போசிட் வேர்ட். இப்போ கரம் அப்படின்னா ஹாட், ரொம்ப வந்து சூடாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கூலாக இருக்கிறதுக்கு என்ன? சூடு இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன? தண்டா. हाँ यस, आंसर नहीं. आओ, आओ ना कम, जाओ गो. मीठा, मीठा ना स्वीट, कड़वा, कड़वा ना बिटर கசப்பு. சுந்தர் பியூட்டிஃபுல் அழகாக இருக்கிறது. அசுந்தர் அக்லி, ஓகே அழகில்லாமல் இருக்கிறது. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமன் நம்பர் எழுத்துக்களில் எழுதவும். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பரை நம்ம வந்து ஹிந்தி ஸ்கிரிப்டில், அதாவது தேவநாகரி லெட்டர்ஸில் நம்ம எழுதணும். ஓகே, உங்களுக்கு வந்து டோட்டலாக 1 to 20 நம்பர்ஸ் தான் மெமரி பண்ணணும். ஸோ அதனால் அது தாராளமாக மெமரி பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எந்த ஸ்பெல்லிங் வரணுங்கிற முதற்கொண்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 4. 4க்கு வந்து 4. 10க்கு 10. 1க்கு 1. 5க்கு 5. 16க்கு 16. ஓகேங்களா. 6th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னா மீனிங் த ரைட் த மீனிங் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இதுக்கான மீனிங்ஸ் எழுதணும். நான் இங்கிலீஷில் மீனிங் எழுதிட்டு தமிழில் சொல்லிடுறேன். ஸோ யாருக்காவது தமிழில் மீனிங் எழுதணும் மேம், நீங்கள் தமிழில் கொஞ்சம் மீனிங் எழுதுங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கீழே வந்து சொல்லுங்கள். மேம் நீங்கள் 6th ரோமன் நம்பருக்கு தமிழில் மீனிங் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து தமிழில் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் தமிழில் எழுதுகிறேன். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட முடியும் அப்படிங்கிறனால நான் மேக்ஸிமம் இங்கிலீஷையே வந்து நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்காவது தமிழ் ஸ்பெல்லிங்கே எங்களுக்கு தெரியணும் மேம், தமிழ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் மாடல்ஸ் எல்லாம் போடும்போது நான் உங்களுக்கு தமிழில் வந்து மீனிங் எழுதி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து பார்க்கும்போது ஸோ ஜமீன், ஜமீன்னா ஃப்ளோர், தரை. பில்லி கேட், பூனை. எஸ் ஆமாம். छात्र स्टूडेंट मानवन. पौधा प्लांट, प्लांट செடி. गाँव विलेज, ग्रामम. இது என்னது 7th क्वेश्चन என்னது
ஸோ இது வந்து பைல்னா புல்லக் காளை. இது தைலினா பேக் பை. சுட்டி லீவ் ஆர் ஹாலிடே விடுமுறை. நௌகர் சர்வெண்ட் வேலைக்காரன். ஓகே, ஸோ இதுதான் 6th ரோமன் நம்பருடைய ஆன்சர்ஸ். 7th ரோமன் நம்பர். ஸோ 7th ரோமன் நம்பர் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ். சரியான வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணும், இங்கே டேஷ் போட்டிருக்கிற இடத்த ஃபில்அப் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், தோத்தா டேஷ் சோஞ்ச் லால். தோத்தே அப்படின்னா பேரட். பேரட்டோடைய டேஷ் அந்த உடைய அப்படிங்கிறதுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கா கேக்கி ரெண்டுமே வந்துட்டு உடைய ஆஃப் அப்படிங்கிற அர்த்தம், உடைய அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்து உடைய தான் வரப்போகுது. தோத்தே டேஷ் சோஞ்ச் லால். ஸோ இங்கே கா வரணுமா இல்லை கீ வரணுமா? ரெண்டுக்குமே அர்த்தம் உடைய தானே மேம், ஆஃப் தானே ரெண்டுக்குமே அர்த்தம். அப்போ இங்கே எப்படி போகிறது? இந்த சோஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த சோஞ்ச் வந்து மேஸ்குலின் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டரா அப்படின்னு பார்க்கணும். சோஞ்ச் அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். அப்போ தோத்தே கி சோஞ்ச் லால். ஸோ அந்த கிளியோட மூக்குக்கு ஒரு ஜெண்டரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஹிந்தியில் ஈவன் எல்லா வேர்ட்ஸுக்குமே ஜெண்டர் இருக்குது. ஸோ கிளியோட மூக்கு அப்படிங்கிறது பெண் பால் வார்த்தை, அதனால் தோத்தேக்கி சோஞ்ச் லால் அப்படின்னு வருது. ஓகே, मेज जमीन डैश है. मेज जमीन பர்னா ஆன், மேனா இந்த ஃப்ளோர், அதாவது டேபிள் இஸ் இன் த ஃப்ளோர். இது கரெக்டா இல்லை டேபிள் இஸ் ஆன் த ஃப்ளோர் எது கரெக்டு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஆன் த ஃப்ளோர் தான் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பர். ஏ டேஷ். இது டேஷ். இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு கொஸ்டினிங் சென்டென்ஸ் தான். ஷோராக வந்து இது கொஸ்டினிங் சென்டென்ஸ். அப்போது குத்தா இல்லைன்னா கவுன். குத்தாங்கிறது ஒரு டாக் வந்து கொஸ்டினிங் வேர்டு கிடையாது. அப்போ கவுன் தான் கொஸ்டினிங் வேர்டு. அப்போ ஏ கவுன். சிப்ஸ் சஹர் கேலியே. சிப்ஸ் வந்து உடம்புக்கு அச்சா நல்லது, அச்சா நஹி நல்லது இல்லை. ஸோ சிப்ஸ் நார்மலாகவே உடம்புக்கு நல்லது இல்லை. அச்சா நஹி डैश नाम ललिता है. डैश பேர் லலிதா. மேரா நாம் லலிதா இல்லை மேரி நாம் லலிதா. இங்கே நேம் அப்படின்னு பார்க்கும்போது லலிதா ஃபீமேல் ஜெண்டர் கொடுத்துருக்கு. அப்போது இங்கே ரெண்டுமே என்னோட அப்படின்னு அர்த்தம். மை அப்படிங்கிறது தான் என்னோட அர்த்தம். அப்போ இங்கே வந்து மேரா போடணுமா மேரி போடணுமா, இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரலாம். ஸோ மேரா நாம் லலிதா கரெக்டா, மேரி நாம் லலிதா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லலிதாங்கிறது ஃபீமேல் நேம் தானே. அப்போ நம்ம வந்து மேரி நாம் தானே போடணும், மேரா எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிக்கலாம். பட் இங்கே என்னன்னா லலிதாவை நம்ம பார்க்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நாம் அப்படிங்கிற வேர்டு தான் பார்க்கணும். நாம் அப்படிங்கிறது மேஸ்குலின் ஜெண்டர். ஸோ மேஸ்குலின், அதாவது ஒரு ஆண் பால் வார்த்தை நாம் அப்படிங்கிறது. அப்போது மேரா தான் நம்ம போடணும். ஸோ நாம் எங்கெங்கெல்லாம் வருதோ, நீங்கள் எந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் வந்து மேஸ்குலின் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மேரா நாம் லலிதாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8th ரோமன் நம்பர், ரைட் எனி ஒன் மெமரி போயம். ஏதாவது ஒரு மெமரி போயம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ லெசன் நம்பர் 17 and 19 இது ரெண்டும் மெமரி போயம்க்கான லெசன். ஸோ லெசன் 17லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, 19லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ இந்த பரீட்சை கொஷின் பேப்பர்லேயே இந்த 8th ரோமன் நம்பருக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த மெமரி போயம் உங்களுக்கு ஈஸின்னு தெரியுதோ அதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4, 5 வந்து ஈஸியாக இருக்கும், ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கக்கூடிய மெமரி போயம்ஸை கரெக்டாக தரவாக படிச்சுருங்க. ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக எழுதி பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல சந்திரபிந்து வரும், எந்த இடத்துல கமா வரணும், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் பண்ணுங்கிற எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ பொருத்தி எழுதவும், மேட்ச் பண்ணும். நதி சமுத்திர. நதினா நதி தான், சமுத்திர அப்படின்னா சமுத்திரம், கடல், ஓஷன். ஸோ நதி வந்து ஓஷன், இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு? நதி வந்து அப்படியே ஓடி பாய்ந்து கடலை நோக்கி பாய்கிறது அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நதி சமுத்திர. அப்போ கீ ஓர் பகதி. ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் எழுதும்போது எல்லாம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் இந்த ஆன்சர்ஸ்க்கு
எந்தெந்த கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஆன்சர்ஸ்க்கு நேராக இதை ஃபஸ்ட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கி ஓர் பகத்தீக அப்படிங்கிறது இந்த ஆன்சருக்கு நேராக இங்கே எழுதுங்க. ஸோ எடுத்தோடனே எழுதிட்டு தப்பாக ஆயிடுச்சுன்னா திருப்பி கட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்பர் போட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்குவோம். மேட்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டான ஆன்சர்ஸை எடுத்து இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணுங்கள். ஹம் பஸ் சே, நம்ம பஸ்ஸில் என்ன பண்ணுறோம், பஸ்னால் தான் நம்ம வில்லேஜ் போக முடியும். காவ் ஜாயேங்கே, நம்ம வில்லேஜுக்கு போவோம். மை பாட்டு லிக், நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங், ஸ்டில் நவ் ஐ ஆம் ரைட்டிங் அப்படிங்கும்போது லிக் ரஹாகும். மை வந்திருக்கு, ஹூல முடியணும். ஸோ இதுதான் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இது. வஹா தேக்கோ தாலிமே, அங்கே பாரு பிளேட்டில் என்ன இருக்கும், ஆப்பிள் தான் இருக்கும். சேப் ஹம் முகுசே, நம்ம வாயால் என்ன பண்ணுறோம், போல்தே பேசுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 10th ரோமன் நம்பரில் வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகங்கிறது எப்படி எழுதலாம், சாம்புக்கு டேஷ் நஹே, பாம்புக்கு எது இல்லை, காது தான் இல்லை. ஸோ காதுக்கு ஹிந்தியில் கான். ஸோ சாம்புக்கு கான் நஹி ஹோத்தே. தியோஹார் டேஷ் பிரகார்கே ஹோத்தே ஹேன், ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எவ்வளோ டைப்ஸாக இருக்குது, 2 प्रकार के होते हैं. फेस्टिवल्स வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று நேஷ்னல் ஃபெஸ்டிவல், இன்னொன்று ரிலீஜியன் ஃபெஸ்டிவல் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் லெசன் நம்ம படிப்போம். ஸோ त्योहार 2 प्रकार हैं. डैश कलम है, जस्ट यह कलम है, दिस इज पेन, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. यह कलम है. நெக்ஸ்ட்டு பாரத் கே உத்தர் மே ஹிமாலய் டேஷ் है. ஸோ இந்தியாவுடைய நார்த்தில் ஹிமாலயாங்கிறது என்னது, पहाड़, हिमालय पहाड़ हैं. पहाड़ना माउंटेन, हिमालय माउंटेन इருக்கு. मंदिरों की मूर्ति बहुत सुंदर. ஸோ டெம்பிள்ஸோடைய இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்கு ஹை போடணும். ஸோ இங்கே ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க மூர்த்தியா அப்படிங்கிறது. ஸோ அதனால் மேலே டாட் வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 9th ரோமன் நம்பர் முடிச்சிட்டோம், 10th முடிச்சிட்டோம். 11th ரோமன் நம்பர் வந்து ரைட் த ஆன்சர்ஸ், விடையளிக்கும். ஆன்சர் த ஃபாலோயிங். கோபால் கஹாங் கயா, இந்த லெசன் படி பார்க்கும்போது கோபால் மகாபலிபுரம் கயா. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன், ஏன்னா இடம் பத்தாது. ஸோ நீங்கள் எழுதும்போது ஃபுல் ஆன்சர்ஸ் அழகாக எழுதுங்க. மகாபலிபுரம் கயா. ஸோ இங்கே வந்து கஹாங்கிறதுக்கு எடுத்துகிட்டு மகாபலிபுரம் அப்படின்னு எழுதணும். ஸோ हाथ में कितने उंगलियां हैं. ஸோ கையில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது, கித்தனிக்கு பதிலாக 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது கையில். बंदर की पूंछ कैसी है, बंदर की पूंछ लंबी है. लंबीना लेंथाக இருக்குது, லாங்காக இருக்குது அப்படின்னு. आदमी के कितने हाथ होते हैं, कितने அப்படின்னா how much. மனுஷனுக்கு எவ்வளோ கை இருக்குது, 2 கை இருக்குது. हम हाथों से क्या करते हैं, நம்ம கையால் என்ன பண்ணுறோம், अच्छे काम करते हैं. நம்ம கையால் தான் நல்ல வேலைகளை செய்கிறோம். अच्छा काम करता है. ஓகேவா. ஸோ நான் பர்டிகுலர் ஆன்சர் தான் எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல் ஆன்சர் நீங்கள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. स्कूल के सामने एक मंदिर है. स्कूल के सामने ना in front of the school there is a one temple. So one temple is in front of the school அப்படின்னு எழுதலாம். நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழில் சொல்கிறேன், தமிழில் தான் எழுத வேணும். நான் இங்கே தமிழ் மீனிங் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Temple is in front of the school. So राम भरत से बड़ा है. राम इज एल्डर देन भरत. फर्स्ट वन के ना तमिल சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. स्कूल के सामने एक मंदिर है. टेम्पल इज in front of the school. பள்ளிக்கு முன்னால் ஒரு கோவில் இருக்கிறது. राम भरत से बड़ा है. राम is elder than भरत. राम is elder than
பரத். ராம் பரதனை விட பெரியவன் அப்படின்னு எழுதணும். मैं कल दोस्तों के साथ खेलूँगा. मैं कल दोस्तों के साथ खेलूँगा. Tomorrow I will play with my friends. ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் விளையாட போகிறேன். माँ तुमको बुलाती हूँ. माँ तुमको बुलाती हूँ. मदर calls you. अम्मा उन्हें கூப்பிடுகிறார்கள். यह गांधी जयंती का जुलूस है. यह गांधी जयंती का जुलूस है. This is गांधी जयंती's procession. This is Gandhi Jayanti's procession. இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். ஜுலூஸ்னா ஊர்வலம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து தமிழ் ஒரு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எழுதணும். ஸோ இது என்ன, வாட் இஸ் திஸ். இப்போ யஹ் இது அப்படிங்கிறதுக்கு யஹ். என்னன்னா கியா, கியா ஹ. யஹ் கியா ஹ. எனக்கு பால் பிடிக்கும். ஸோ எனக்கு பால் பிடிக்கும். ஐ லைக் மில்க். முझे दूध पसंद है. What is your name? உன்னுடைய பெயர் என்ன. तुम्हारा नाम क्या है. तुम्हारा नाम क्या है. நீங்கள் கொஷின் மார்க் போடணும். ஏன்னா இது கொஷினிங் சென்டென்ஸ், அதனால் கொஷின் மார்க் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் சூடான பால் குடியுங்கள். ப்ளீஸ் யூ ட்ரிங்க் ஹாட் மில்க். நீங்கள் அப்படின்னா ஆப். ஆப் கரம் दूध पीजिए. குடியுங்கள். ஆர்டர் பண்ணுறோம் பெரியவங்க கிட்ட. ஸோ பீஜியே. நீ இப்பொழுது ஓய்வெடு. நவ் யூ டேக் ரெஸ்ட். நீ. தும் இப்பொழுது. நவ் அப். ஓய்வு எடு. ஆராம் கரோ. ஆராம் கரோ. ஏன்னா தும்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் ஆர்டரிங் சென்டென்சஸ். ஸோ நமக்கு ஈக்குவலாக இருக்க ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறோம். அதனால் கரோ. தும் அப் ஆராம் கரோ. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பரீட்சா எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை, see you.